உட்காருவோம். ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ನಮ್ಮ ಮಧ್ಯೆ கர்த்தருடைய தாசன் மதுரையிலிருந்து வந்திருக்காங்க கிங்ஸ்டன் அவர்கள். நம்ம மத்தியದಲ್ಲಿ தேவதாசರು குமாரனுடைய அக்கா அவருடைய மாமா வந்திருக்கிறது. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು அவர்கள் மதுரையில ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ಅವರು ಮಧುರೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் வல்லமையோடு இன்னவர்த்தும் இப்பொழுது கூட ஒரு பிரான்ச்சை கூட புதுசா கட்டி கொண்டிருக்கார்கள். ಈಗಲೂ ಸಹ ಒಂದು ಶಾಖೆಯ ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ஊழியங்களோட கர்த்தர் ஆசீர்வதிக்க ಅವರು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಸೇವೆಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಜಪದಲ್ಲಿ ತಾಂಗುவோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹಾದುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் ನಮ್ಮ ಮನೆಯವரோடு ಕೂಡ இருப்பார். ದೇವರು ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ. இப்பொழுது அவர்கள் வந்து கர்த்தருடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ಈಗ ಅವರು ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರ ಕಣ್ಣುகளை ಮೂಡಿ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾ ஒரு முறை கூட ಒಂದು ಬಾರಿ ಸಹ ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கலாம். ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. மகிமை நிறைந்த எங்கள் தேவனே, ಮಹಿಮೆ ತುಂಬಿದಂತ ನಮ್ಮ ದೇವರೇ, பரலோக ராஜனே, ಪರಲೋಕದ ರಾಜನೇ, நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். ಈ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ நீர் கொடுத்த ஈவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗೋಸ್ಕರ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த சபையில வியாதியா இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಯಸ್ಥರಾಗಿರುವಂತ எங்களை ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்களுக்காக நினைக்கிறோம். ನಮ್ಮ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕೇಳಿಕೊಂಡ இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா ನೀವು ಇರುವಂತ இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிறதான வார்த்தைகள் ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಲಿರುವಂತ ಈ ಒಂದು எங்களுக்கு ವಾಕ್ಯವನ್ನು பிரயோஜனமாக மாற்றித்தாங்க. ನಮಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು படைக்கப்பட்ட காணிக்கைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕಾಣಿಕೆಯನ್ನು ನೀವು நாங்க மடங்கு ஆசீர்வாதங்களை இதன் மூலமாக கிடைக்க உதவி செய்யுங்க. ಅದನ್ನು 100ರಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ನೀವು ಕೃಪೆ ಕೊಡಿ. ಎಲ್ಲ ತುದಿ ಘನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ஒருவருக்கே ஏறெடுத்து ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ಒಬ್ಬರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತಾ இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ಜೀವಂತ ನಾಮದಲ್ಲಿ ಮೊರೆಯಿಡುತ್ತೇವೆ ತಂದೆ. கரங்களை தட்டி நாம் வரவேற்போமா? ನಾವೆಲ್ಲರೂ ಇವರನ್ನು கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷ ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡಂತ ವೇದ ವಾಕ್ಯವೇನಂತೆ மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ಮೀಕಾ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ வாசிக்க கேட்போம். ಓದಲಿಕ್ಕೆ ಕೇಳೋಣ. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். 7ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ನೀವು ಐಗುಪ್ತ ದೇಶದೊಳಗಿಂದ ಪಾರಾಗಿ ಬಂದ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ತೋರಿಸಿದಂತೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೋರಿಸುವೆನು. ஜெபிப்போம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்பும் மகா கிருபையும் ಕಣಿಕರವು ತುಂಬಿದಂತ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையில ಈ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಭಾನುವಾರ ಬೆಳಗಿನ ಜಾವದ ದಿನದಂದು தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள், ಅಪ್ಪ, ಈ ವಚನದ ಮುಖಾಂತರ ನೀವು ತೋರಿಸುವಂತ ಸತ್ಯತೆ இயேசுவை உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட, ನಿಮ್ಮ ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಈ ಒಂದು ಜನರಿಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತೆ தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். ದೇವರು ನೀವೇ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕು. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ಯೇಸುವಿನ ಜೀವಂತ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக எடுத்துரைத்திருக்கிறார். ಮೀಕ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களே காணப்படுவேன் என்று. ನೀನು ಐಗುಪ್ತ ದೇಶದೊಳಗಿಂದ ಪಾರಾಗಿ ಬಂದ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ತೋರಿಸಿದಂತೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೋರಿಸುವೆನು ಅಂತ. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எதற்காக மீகா தீர்க்கதரிசி இவ்விதமாக உரைக்கிறார் என்றால், ಯಾವತ್ತಕ್ಕಾಗಿ ಮೀಕ ಪ್ರವಾದಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, மீகா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி ஜெபிக்க கூடியவராய் இருந்தார். ಮೀಕ ಪ್ರವಾದಿ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ஆகவே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக, ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ப்ராம்ப்டாக நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன்,
மீகா தீர்க்கதரிசிக்கு பதில் கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். ನಮ್ಮ ದೇವರು ನೋಡೋದಾದ್ರೆ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದು ಈ ಮೀಕ ಪ್ರವಾದಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದನು. ஆம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ದೇವರು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, ಯಾವುದರಲ್ಲಿಯೂ ನನಗೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ கர்த்தர் பெரிய மேய்ப்பராய் இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ದೊಡ್ಡ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. அந்த பெரிய மேய்ப்பன் மீகா தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்திற்கு ப்ராம்ப்டாக பதில் கொடுத்தார். ಆ ದೊಡ್ಡ ಕುರುಬನು ಈ ಮೀಕ ಪ್ರವಾದಿಯ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟರು. அந்த பதிலிலே என்ன காணப்படுகிறது என்றால், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று. ಆ ಸದುತ್ತರದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಉತ್ತರವು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ಐಗುಪ್ತ ದೇಶದೊಳಗಿಂದ ಪಾರಾಗಿ ಬಂದ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ತೋರಿಸಿದಂತೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೋರಿಸುವೆನು ಎಂಬ அப்படியானால் இந்த அதிகாரம் முழுவதையும் படிக்கும் போது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். ಈ ಅಧ್ಯಾಯ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ಓದುವಾಗ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே தேவன் செய்கிற பெரிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ಕ್ರೈಸ್ತನ ಎರಡನೇ ಬರುವಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡುವಂತಹ ಅತಿಶಯ ಕಾರ್ಯದ ಬಗ್ಗೆ ಈ ಒಂದು ಮೀಕನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு மாத்திரம் உரியதல்ல, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உரியதாகவே காணப்படுகிறது. ಆ ರಕ್ಷಣೆ ನೋಡುವುದಾದ್ರೆ ಬೇರೆ ಜನರಿಗೆ ಸೇರಿದಂತಲ್ಲ, ಅದು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೂ ಸೇರಿತು ಎಂಬುದು ಆಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಬಳಿ ಬರುವ ಆತನನ್ನು ನಾನು ಹೊರಗಡೆ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೆರೆಮೀಯನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், ಮಾಂಸವಾಗಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ದೇವರಾಗಿದ್ದೀನಿ. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ನನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯಕರವಾದ ಕಾರ್ಯವು ಯಾವುದಾದರೂ ಇದೆಯೋ ಎಂಬುದಾಗಿ ಆ ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ. அப்படியானால் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஜனத்தாருக்கு என்று எழுதப்படவில்லை, நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಿನ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಆ ಒಂದು ವಾಕ್ಯವು ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಮಾಂಸಕರವಾಗಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ದೇವರಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அப்படியானால் அதிசயம் யாருக்கு உரியது என்றால் புறஜாதிகளுக்குரியது மாத்திரமல்ல, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடியதாகவே இருக்கிறது என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ಹಾಗಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದ್ಭುತಗಳು ಬೇರೆ ಜನರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಬರೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೂ ಸಹ ಅದು ಸೇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது. ಆದ್ದರಿಂದ ರಕ್ಷಣೆಯು ಕರ್ತನದು, பெரிய ரட்சிப்பாய் இருக்கிறது. ಅದೊಂದು ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அப்படி எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை தேவன் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக எடுத்துரைக்கிறார். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಸಹ ಆ ಒಂದು ರಕ್ಷಣೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಬರೆಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಮೀಕ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ನಮಗೆ ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತಾರೆ. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, ಯೋಬು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನವನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಓದುವಾಗ, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದ ಅತಿಶಯಗಳನ್ನು, ಲೆಕ್ಕಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದಂತಹ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்படியானால் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவன் அதிசயங்களை செய்தபடியினால் தான் இன்றைக்கு தேவனுடைய சபையிலே கூடியிருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ಕಾರಣದಿಂದಲೇ ಇಂದು ನೀವು ದೇವರಾಲಯಕ್ಕೆ ಬಂದು ನೀವು ಇಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೀರಿ. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த பெரிய அற்புதம் என்னவென்றால், நீங்கள் ரட்சிப்பை அடையும்படியாக செய்த பாக்கியம். ಆತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ರಕ್ಷಣೆ ಅದೇ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. மோசேயும் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராய் இருந்தார். ಮೋಸೆಯು ಸಹ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಮೊರೆ ಇಡುವಂತವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. மோசே எவ்விதமாக ஜெபித்தார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து அவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். ಮೋಸೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தார். ನಮ್ಮನ್ನು ನಿಮಗೆ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ
ಆರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಕೇಳಿಕೊಂಡನು. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம் பேசினார். ಆಗ ದೇವರು ಮೋಸೆಯೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು. அதை குறித்து யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ವಿಮೋಚನ ಕಾಂಡ 34ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನವು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. மோசேயிடம் கர்த்தர் பேசின காரியம் என்னவென்றால், ಮೋಸೆಯೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದ ಕಾರ್ಯವೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ, இதோ நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ಇಂದು ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತೇನೆ. பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று சொன்னார். ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಯಾವ ಜನಾಂಗದಲ್ಲಿಯೂ ಯಾದರೂ ನಡೆದಂತಹ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿನ್ನ ಜನರಲ್ಲಿಯೂ ನೋಡುವಂತೆ ನಡೆಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் கால புஸ்தகத்தை படிக்கும் போதும் சரி, புதிய ஏற்பாட்டு கால புஸ்தகத்தை படிக்கும் போதும் சரி, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராகவே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗಲೂ ಸರಿ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಓದುವಾಗಲೂ ಸರಿ, ನಾವು ಓದುತ್ತಿರುವ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನೇ. இந்த ஓய்வு நாளின் தூது என்னவென்றால், தேவன் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்பதும், எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்பதை குறித்த தூதாய் இருக்கிறது. ಈ ಭಾನುವಾರದ ದಿನದ ಸೂಚನೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಏಕೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಸೂಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನೀಡಲಿದ್ದೇನೆ. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ. இரண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ. முதலாவதாக தேவன் எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்றால், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அதிசயங்களை செய்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, ಅರಣ್ಯಕಾಲ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று உரைக்கப்பட்ட வசனமாய் இருந்தாலும், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய நமக்கும் அல்லேலூயா உரைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ಇದು ಬರೆಯದ ಮುಖಾಂತರ ಬರೀ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಸಹ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆತ್ಮದ ಮುಖಾಂತರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವು ಸಲ್ಲುತ್ತದೆ. அப்படியானால் முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக அற்புதங்களை செய்கிறார் என்றால், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அதிசயங்களை செய்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. உங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு கேள்வி கேட்டால் சொல்லுவீர்கள், பாஸ்டர், எங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றுதான் நீங்கள் சொல்லுவீர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಬಳಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಳ್ತೀರಾ, ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಂದು ಮನೆಗೆ ಬರುವಂತ ಒಂದು ಆಹ್ವಾನ ಬಂದಾಗ, அது ஒரு கல்யாண வீடாய் இருந்தது. ಅದೊಂದು ಮದುವೆಯ ಮನೆಯಾಗಿತ್ತು. அது கானா என்கிற ஊரிலே அந்த வீடு காணப்பட்டது. ಕಾನಾ ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮದುವೆಯು ನಡೆಯುತ್ತಿತ್ತು. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு கடந்து சென்றிருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ಒಂದು ಮನೆಗೆ ಹಾದು ಹೋದರು. இயேசு கிறிஸ்துனுடைய தாயாரும் அங்கே இருந்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಾಯಿಯೂ ಸಹ ಅಲ್ಲಿದ್ದರು. சீஷர்களும் காணப்பட்டார்கள். ಶಿಷ್ಯರು ಸಹ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟರು. ஆனால் அந்த வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸದ ಕೊರತೆ ಇತ್ತು. அங்கிருந்தவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாரிடத்திலே வந்து சொன்னார்கள், திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்று. ಅಲ್ಲಿದ್ದ ಸೇವಕರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಾಯಿಯ ಬಳಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ದ್ರಾಕ್ಷಾರಸದ ಕೊರತೆ ಇದೆ ಅಂತ. இயேசு கிறிஸ்துவின் தாயார் என்ன சொன்னார்கள் என்றால், இயேசுவை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசுவின் தாயார் எடுத்துரைத்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಾಯಿ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸುತ್ತಾ, ಅವರನ್ನು ತೋರಿಸುತ್ತಾ, ಅವರು ಏನ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೋ ಅದರಂತೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஆம், இயேசு கிறிஸ்துவினுடைய வேளை வந்தபோது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮಯವು ಬಂದಾಗ, இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆಜ್ಞಾಪಿಸಿದನು, கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். ಆ ಒಂದು ಜಾಡಿಗಳಲ್ಲಿ ನೀರನ್ನು ತುಂಬಿಸಿರಿ ಅಂತ. அப்படியே வேலைக்காரர்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೇವಕರು ಆತನ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾದರು. இயேசு
கிறிஸ்து அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಒಂದು ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ರು. அந்த கல்யாண வீடு மிகவும் சந்தோஷம் அடைந்தது. ಆ ಒಂದು ಮದುವೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷಕರವಾಗಿತ್ತು. அதுபோலதான் ஜனங்களுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுகிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಜನರಿಗೆ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ವಾಗ್ದಾನವನ್ನು ನೀಡಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ದುಃಖವು ಸಂತೋಷಕರವಾಗುತ್ತದೆ. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன பகுதிகளிலே துக்கம் காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರಿಶೀಲಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ದುಃಖಕರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் அற்புதங்களை செய்தருளும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களாக. ದೇವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இயேசு கிறிஸ்துவினுடைய வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாக காத்திருப்பீர்களாக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಮಯವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವ ತನಕ ನೀವು ಕಾದಿರಬೇಕೆಂಬುದು ಅವಶ್ಯಕತೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ. சரியான நேரம் வரும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பகுதிகளிலே துக்கம் இருக்கிறதோ அந்த துக்கங்கள் எல்லாம் மாறி போகும்படியான அதிசயங்களை செய்வார். ದೇವರ ಸಮಯವು ಬರುವಾಗ ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ದುಃಖಕರವಾಗಿದೆಯೋ ಆ ಭಾಗದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ದುಃಖವನ್ನೆಲ್ಲ ಮಾರುವಂತೆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. தேவன் செய்கிற அதிசயங்கள் ஆசீர்வாதத்தின் அதிசயங்களாக காணப்படும். ದೇವರು ಮಾಡುವಂತ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಉಂಟುಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿವೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அதுபோல நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தையும் கூட படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து போதகம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. ஜனங்கள் எல்லாரும் 3 நாட்கள் அவருடைய உபதேசங்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ಜನರೆಲ್ಲರೂ 3 ದಿನದವರೆಗೂ ಆತನು ಮಾಡುವಂತ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳುವ ತನಕ ಅವರಿದ್ದರು. ஆனால் 3 நாட்கள் உபதேசங்களை கேட்ட பிறகு அவர்களை மறுபடியுமாக அவரவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டிய வேளை வந்தது. 3 ದಿನದ ಉಪದೇಶದ ನಂತರ ಮತ್ತೊಮ್ಮೆ ಅವರನ್ನೆಲ್ಲರನ್ನು ಮನೆಗೆ ಕಳುಹಿಸಿ ಕೊಡಬೇಕೆಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಉಂಟಾಯಿತು. ಅಲ್ಲಿ அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மனதில்லை அந்த ஜனங்களை எல்லாம் 3 நாட்கள் உபதேசங்களை மட்டும் கேட்க வைத்து விட்டு ஆத்துமாவிற்கு தேவையான ஆகாரத்தை மாத்திரம் கொடுத்து விட்டு சரீர பிரகாரமான அல்லேலூயா போஜனத்தை அல்லேலூயா கொடுக்காமல் அவர்களை பசியோடு வீட்டிற்கு அனுப்ப மனதில்லாதவராக காணப்பட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅವರನ್ನು ಖಾಲಿಯಾಗಿ ಕಳುಹಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟವಿರಲಿಲ್ಲ. ಏಕೆಂದ್ರೆ ಅವರ ಆತ್ಮಕ್ಕೆ ಬೇಕಿರುವಂತ ಭೋಜನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು, ಆದರೆ ಶರೀರಕ್ಕೆ ಬೇಕಿರುವಂತ ಭೋಜನವನ್ನು ಕೊಡದ ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ಅವರನ್ನು ಹಾಗೆ ಖಾಲಿಯಾಗಿ ಕಳುಹಿಸಿ ಕೊಡುವುದು ಇಷ್ಟವಿರಲಿಲ್ಲ. ஆகவே இயேசு கிறிஸ்து கேட்டார், உங்களில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்டார். ದೇವರು ಕೇಳಿದ್ರು ಅದಕ್ಕಾಗಿ, ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನಾದರೂ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. அப்பொழுது ஒரு சிறு பையனிடம் இருந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு வந்தார்கள். ಆಗ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ನೋಡುವುದಾದ್ರೆ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನು. இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே கொடுத்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೊಟ್ಟರು. இயேசு கிறிஸ்து அதை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅದನ್ನು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಎತ್ತುತ್ತಾ ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರು. அந்த 5 அப்பமும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேலான ஜனங்களை போஷிப்பதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து அன்றைய நாளிலே செய்த அற்புதம் ஆசீர்வாதத்தின் அற்புதமாய் இருந்தது. ಅಂದ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು ನೋಡುವುದಾದ್ರೆ 5,000ಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಜನರು ತಿನ್ನುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು ಅದು ಅತಿಶಯವೂ ಅದ್ಭುತಕರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡಿರಿ. என்னென்ன பகுதிகளில் எல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತದ ಆಶೀರ್ವಾದದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿದೆಯೋ ಅದನ್ನು ನೀವು ನೋಡಿರಿ. கர்த்தாவே, உம்முடைய வேளை வருவதாக என்று ஜெபியுங்கள். ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಸಮಯವು ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கர்த்தர் நிச்சயமாகவே ஏற்ற வேளையிலே அவர் உங்களை அல்லேலூயா உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீங்கும்படியாக, உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறும்படியாக, உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடையும்படியாக ஆசீர்வாதத்தின் அதிசயங்களை செய்வார். ದೇವರು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳು ನಿಮ್ಮ ದುಃಖ ನೀಗುವಂತೆ ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಬೇಕಿರುವಂತ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. இரண்டாவதாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் அற்புதங்களை செய்யும் போது பெருகி வழியக்கூடிய அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ದೇವರು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗಿರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ತುಂಬಿ ಸುರಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அப்படி தேவன் அற்புதம் செய்யும் போது அள்ள அள்ள குறையாத அளவிற்கு தேவன் பெருகி வழிய செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியவராய் இருப்பார். ದೇವರು ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವು ಹೇಗಿರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರೂ ಅದು ಖಾಲಿ ಆಗದಂತೆ ತುಂಬಿ ಹರಿಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஒரு முறை
ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவோடு பேசினார். ಒಂದು ಬಾರಿ ದೇವರು ಎಲಿಯನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು. சாரிபாத் என்கிற ஊருக்கு கடந்து செல்வாயாக என்று சொன்னார். ಜಾರೆಬಾತ್ ಎಂಬ ಊರಿಗೆ ನೀನು ಹಾದು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அங்கே ஒரு விதவை காணப்படுகிறாள், அவளுடைய வீட்டிற்கு கடந்து செல்வாயாக என்று சொன்னார். ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ, ಆಕೆಯ ಮನೆಗೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. எலியா அவ்விதமாகவே கடந்து சென்றார். ಎಲಿಯನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹಾದೋದರು. அங்கே ஒரு விதவை காணப்பட்டாள். ಅಲ್ಲೊಂದು ವಿಧವೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡಳು. எலியா அந்த விதவையை பார்த்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಿಧವೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾ ನನಗೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. அவள் தண்ணீரை எடுக்கும்படியாக சென்ற வேளையிலே எலியா மறுபடியும் எனக்கு ஒரு ஹல்லேலூயா அப்பத்தை சுட்டு கொண்டு வா என்று கூறினார். ಆಕೆ ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಹೋದಾಗ ಈ ಎಲಿಯನ್ ಹೇಳಿದ್ರು, ನನಗೆ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಸಹ ನೀನು ಮಾಡುತ್ತಾ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்பொழுது அந்த விதவை சொல்லுகிறாள், என்னிடத்திலே பானையிலே கொஞ்சம் மாவும் கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. நான் அந்த ஹல்லேலூயா மாவை வைத்து ஒரு அடையை சுட்டு நானும் என்னுடைய மகனும் புசித்து மரித்து போகலாம் என்று சொல்லி கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்று அந்த விதவை எடுத்து கூறுகிறாள். ಆ ಒಂದು ವಿಧವೆ ನೋಡುವುದಾದ್ರೆ ಎಲಿಯನ ಬಳಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹಿಟ್ಟು ಮಾತ್ರ ಇದೆ, ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಮಾತ್ರ ಇದೆ ಜಾಡಿಯಲ್ಲಿ, ಇದನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ನಾನು ನನ್ನ ಮಗ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಸತ್ತೋಗ್ಬಿಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಬೆಂಕಿ ಹಚ್ಚುವುದಕ್ಕೆ ಮರಗಳನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஆனால் எலியா சொல்லுகிறார், தேசத்திலே மழை பொழியும் நாள் வரைக்கும் உன் பானையிலே மாவு குறைவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் அதில் குறைவதும் இல்லை, முதலாவது எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா என்று எடுத்துரைத்தார். ಎಲಿಯನು ಹೇಳಿದ್ರು ಅದಕ್ಕೆ, ಈ ಮಳೆ ಸುರಿಯುವ ತನಕ ನಿಮ್ಮ ಒಂದು ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿರುವಂಥ ಆ ಒಂದು ಹಿಟ್ಟಾಗಲಿ ನಿಮ್ಮ ಜಾಡಿಯಲ್ಲಿರುವಂಥ ಎಣ್ಣೆ ಆಗಲಿ ಅದಕ್ಕೆ ಕೊರತೆನೆ ಬರುವುದಿಲ್ಲ, ನೀನು ಹೋಗಿ ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அந்த விதவை எலியா தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த வேளையிலே பானையிலே மாவு குறையவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறையவும் இல்லை. ಅಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಆ ಎಲಿಯನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯಳಾದ ಕಾರಣ ಆಕೆಯ ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿದ್ದಂಥ ಆ ಒಂದು ಹಿಟ್ಟಿಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಕೊರತೆ ಆಗಲಿಲ್ಲ, ಜಾಡಿಯಲ್ಲಿದ್ದಂಥ ಎಣ್ಣೆಗೂ ಸಹ ಯಾವುದೊಂದು ಕೊರತೆ ಬರಲಿಲ್ಲ. அது அள்ள அள்ள குறையாத ஆசீர்வாதமாக ஹல்லேலூயா தேவனால் நிறைவேறினது. ಅದು ಎತ್ತುತ್ತಲೇ ಇದ್ರೂ ಸಹ ಖಾಲಿ ಆಗದಂತ ತುಂಬಿ ಹರಿಯುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿತು. தேவன் அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட என்ன செய்ய முடியும் என்றால் அதிசயங்களை செய்ய முடியும். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ಇಂಥ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். ತುಂಬಿ ಸುರಿಯುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ನೀನು ವಿಶ್ವಾಸಿಸಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ. மூன்றாவதாக தேவன் சில அற்புதங்களை எதற்காக செய்கிறார் என்றால் நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாக அற்புதங்களை செய்கிறார். ಮೂರನೇದಾಗಿ ದೇವರು ಏಕೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪನೆ ಉಂಟುಪಡಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அனன்யா சப்பீராள் என்கிற ஒரு தம்பதியரை குறித்து நாம் படிக்கிறோம். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ ಅಲ್ಲಿ ಅನನ್ಯ ಸಪರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಇಬ್ಬರನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அவர்கள் காணியாட்சியை விற்றார்கள், ஆனால் அதிலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துவிட்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். ಅವರ ಬಳಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನು ಮಾರ್ಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬಂದಂತ ಹಣದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ದೇವರಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னபடியினால் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ಅವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ವಿರೋಧವಾಗಿ ಸುಳ್ಳು ಹಾಡಿದ ಕಾರಣ ಅವರು ಸತ್ತು ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அதே போல பார்வோனுக்கு முன்பாக மோசே செய்த எல்லா அற்புதங்களும் கூட நியாய தீர்ப்பின் அற்புதங்களாகவே காணப்பட்டது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪಾರೋನಿನ ಎದುರುಗಡೆ ಮೋಸೆ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳು ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪನೆಗೆ ಉಂಟುಪಡಿಸುವಂತ ಅದ್ಭುತಗಳೇ ಆಗಿತ್ತು. அதே போல மோசேக்கு விரோதமாக மிரியாம் எதிர்த்து பேசின வேளையிலே விரோதமாக பேசின வேளையிலே மிரியாம் குஷ்டரோகி ஆனாள். அதுவும் கூட நியாய தீர்ப்பின் அற்புதமாகவே காணப்பட்டது. ಮೋಸೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಿರಿಯಾಂ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗ ತಕ್ಷಣವೇ ಮಿರಿಯಾಮಿಗೆ ನೋಡುವುದಾದ್ರೆ ಕುಷ್ಠರೋಗವು ತಾಕಿತು. ಇದು ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪನೆಗೆ ಉಂಟುಪಡಿಸುವಂತ ಒಂದು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. அதே போல மோசேக்கு விரோதமாக கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் எழும்பி எதிர்த்த வேளையிலே அவர்களை பூமி விழுங்கி போட்டது. அதுவும் கூட நியாய தீர்ப்பின் அற்புதங்களாக காணப்படுகிறது. ಮೋಸೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೋರಾಕು ಮತ್ತು ಆತನ ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಗುಂಪು ನೋಡುವುದಾದ್ರೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದ ಕಾರಣ ಈ ಭೂಲೋಕವೇ ಅವರನ್ನು ನುಂಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. ಇದು ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪನೆಗೆ ಉಂಟುಪಡಿಸುವಂತ ಒಂದು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು. தேவ ஜனங்களாகிய நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும் போது தீர்மானம் செய்ய வேண்டும். கர்த்தாவே, ஹல்லேலூயா, உம்மிடத்திலிருந்து
பிரதிகூலமான நியாய தீர்ப்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி எங்களை காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ನಾವು ಈ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ಬಳಿ ನಾವು ಮೊರೆ ಇಡಬೇಕು. ದೇವರೇ ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪನೆಗೆ ನಾವು ಒಳಗಾಗದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊ ಎಂಬುದಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நான்காவதாக தேவன் சில அற்புதங்களை எதற்காக செய்கிறார் என்றால் நாம் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக அதிசயங்களை செய்கிறார். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಮಾಡುವಂತ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳು ಏಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಶೈತಾನನ ಬಲವನ್ನು ನಾವು ಜಯಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿಯೇ. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಸರ್ಪಗಳನ್ನು ಚೇಳುಗಳನ್ನು ತುಡಿಯುವಂತ ಆ ಒಂದು ಬಲವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅವು ಯಾವ ಸಹ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಜಯಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று. ಕೀರ್ತನೆ 91:13ನೇ ವಚನವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ಪ್ರಾಯದ ಸಿಂಹವನ್ನು ಘಟ್ಟ ಸರ್ಪವನ್ನು ತುಳಿದು ಬಿಡುವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவன் வெளிப்பட்டார் என்று. 1 ಯೋವಾನ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ, ಶೈತಾನದ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಧೂಳು ಮಾಡುವಂತೆ ದೇವರು ಎದ್ದೇಳಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. அப்படியானால் தேவன் சில வேளைகளிலே அதிசயங்களை செய்கிறார். அந்த அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்றால் நாம் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அற்புதங்களை நம் மூலமாக செய்கிறார். ದೇವರು ಕೆಲವೊಂದು ಬಾರಿ ನಮಗೆ ಅತಿಶಯಗಳನ್ನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದು ಏಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ಶೈತಾನದ ಬಲವನ್ನು ನಾವು ಜಯಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகவேதான் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அல்லேலூயா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 1 ಯೋವಾನ್ ನೋಡುವುದಾದ್ರೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ನಮ್ಮಲ್ಲಿರುವುದಕ್ಕಿಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವುದಕ್ಕಿಂತ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಆತನು ದೊಡ್ಡವನು ಎಂಬುದಾಗಿ. ஐந்தாவதாக தேவன் சில அதிசயங்களை சிருஷ்டிப்பின் அற்புதங்களாக செய்கிறார். ಐದನೇದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಅತಿಶಯಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಯ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ಇಲ್ಲವದನ್ನು ಇರುವಂತಹ ಹಾಗೆ ಕರೆಯುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ದೇವರು. நம்முடைய தேவன் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த கர்த்தராய் இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படியானால் தேவன் சில அதிசயங்களை செய்யும் போது சிருஷ்டிப்பின் வல்லமையை வெளிப்படுத்தும் விதமாக அற்புதங்களை செய்கிறார். ದೇವರು ಕೆಲವೊಂದು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಆಗ ಸೃಷ್ಟಿಯ ಬಲವನ್ನು ತೋರಿಸುವಂತಕ್ಕಾಗಿ ಆ ಒಂದು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் இப்பொழுது ಆದ್ರೆ ಈಗ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ದೇವರ ಜನರಿಗೆ ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದಾರೆ. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது, ಯೋವಾನ್ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று. ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ನಾನು ನುಡಿಸುವ ಕ್ರಿಯೆಗಿಂತ ತಾನು ನುಡಿಯುವನು ಮತ್ತು ಅವುಗಳಿಗಿಂತ ಮಹತ್ತಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಸಹ ನುಡಿಯುವನು ಎಂಬುದಾಗಿ. அப்படியானால் நீங்களும் ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே எங்கள் மூலமாக சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் நிறைவேறும்படியாக நீர் உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ದೇವರೇ ನನ್ನ ಮುಖಾಂತರ ಸೃಷ್ಟಿಗೆ ಉಂಟಾಗುವಂತ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವಂತೆ ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை படிக்கும்போது, ಅಪೊಸ್ತಲರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 4ನೇ ವಚನವರೆಗೂ ನಾವು ಓದುವಾಗ, பேதுரு ஒரு பிறவி சப்பானியை கைகளை பிடித்து தூக்கி விட்ட வேளையிலே ஒரு சிருஷ்டிப்பின் அற்புதம் நிகழ்ந்தது என்று படிக்கிறோம். ಪೇತ್ರನ್ ನೋಡುವುದಾದ್ರೆ ಹುಟ್ಟಿನಿಂದ ಬಂದ ಕುಂಟನನ್ನು ಆತನು ಕೈ ಇತ್ತು ಎದ್ದು ಆತನು ನಡೆಯುವಂತೆ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ನೋಡುತ್ತೇವೆ. ಇಲ್ಲಿ அந்த பிறவி சப்பானியினுடைய வாழ்க்கையிலே புதிய எலும்புகள் புதிய தசைகள் சிருஷ்டிக்கப்பட்டன. ಆತನಿಗೆ ನೋಡುವುದಾದ್ರೆ ಹೊಸ ಒಂದು ಮಾಂಸವು ಹೊಸ ಒಂದು ನರಗಳೆಲ್ಲವೂ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஆம் தேவ பிள்ளை, நம்முடைய தேவன் சிருஷ்டிப்பின் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಸೃಷ್ಟಿಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ಐಸಾಯ 44ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நம்முடைய தேவன் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் ಉಂಟಾಕುகிறವರಾಗಿ இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನೋಡುವುದಾದ್ರೆ ಮರಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು ಆ ಒಂದು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನೀರನ್ನು ಉಂಟುಪಡಿಸುವಂತ ದೇವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆகவே தேவனால் சிருஷ்டிப்பின் அற்புதங்களை செய்ய முடியும். ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಸೃಷ್ಟಿಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. நீங்களும் கூட மருத்துவர்களாலே அல்லேலூயா
குணப்படுத்த முடியாத நோய்கள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் சிருஷ்டிப்பின் அற்புதங்கள் அல்லேலூயா எங்களுடைய உறவினர்களுடைய வாழ்க்கையிலே, நண்பர்களுடைய வாழ்க்கையிலே, அயலகத்தாருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பீர்களாக. ನೀವು ಸಹ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂಥ ವ್ಯಾಧಿಗೋಸ್ಕರ ಆ ವೈದ್ಯನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, ದೇವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಸೃಷ್ಟಿಯ ಮುಖಾಂತರ ಉಂಟಾಗುವಂಥ ಅತಿಶಯಕ್ಕೆ ನಾನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ, ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಸಾಕ್ಷಿಕರವಾಗಿರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಆತನ ಬಳಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே மாத்திரமல்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே மாத்திரமல்ல, ಅಪೋಸ್ತಲರ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த பரிசுத்தாவியானவருடைய யுகத்திலேயும் அப்படிப்பட்ட சிருஷ்டிப்பின் அற்புதங்களை நிறைவேற்ற தேவன் நல்லவராய் ಈ இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಯುಗದಲ್ಲೂ ಸಹ ಆ ರೀತಿಯಾದ ಸೃಷ್ಟಿಯ ಒಂದು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆறாவதாக, ಆರನೇದಾಗಿ தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார் என்றால், ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஆவிக்குரிய அற்புதங்களை செய்கிறார். ಆತ್ಮಿಕವಾದ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக ஜெபித்தார். ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. சங்கீதம் 119 சங்கீதம் 18 வசனம். ಕೀರ್ತನೆ 119:18 ವಚನ. உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தார். ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. அப்படியானால் அற்புதங்களின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದ್ಭುತಗಳ ಕಾಲವು ಅದು ಮುಕ್ತಾಯಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. இன்றைக்கும் கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ಇಂದು ಸಹ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ದೇವರೇ ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்பொழுது வேத வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக மாறும். ಆಗ ವೇದ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಪಾದಗಳಿಗೆ ಮಾರ್ಗವು, ಅದು ಬೆಳಕಾಗಿಯೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. நிச்சயமாகவே சங்கீதக்காரன் ஒரு நாள் சாட்சி கொடுத்தது போல நீங்களும் சாட்சி கொடுப்பீர்கள், தேவன் தம்முடைய வசனத்தின்படி எங்களை நன்றாய் நடத்தினார் என்று. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಈ ಕೀರ್ತನೆಗಾರನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಸಹ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೀರಿ, ದೇವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿದನು ಎಂಬುದಾಗಿ. அப்படியானால் நம்முடைய செய்தியின் முதல் பகுதியை முடித்து விட்டோம். அது என்னவென்றால், தேவன் எவ்விதமான அற்புதங்களை செய்கிறார் என்று. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮ ಸುವಾರ್ತೆಯ ಮೊದಲೇ ಭಾಗವನ್ನು ಮುಕ್ತಾಯಪಡಿಸಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. தேவன் ஆசீர்வாதத்தின் அற்புதங்களை செய்கிறார். ದೇವರ ಆಶೀರ್ವಾದದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. தேவன் அள்ள அள்ள குறையாத அளவிற்கு அல்லேலூயா பெருகி வழியக்கூடிய அற்புதங்களை செய்கிறார். ದೇವರು ಉಕ್ಕಿ ಸುರಿಯುವಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. தேவன் சில வேளைகளிலே அல்லேலூயா தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாமல் வாழும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணும்படியாக நியாய தீர்ப்பின் அற்புதங்களை செய்கிறார். ದೇವರ ಜನರು ದೇವರಿಗೆ ಭಯಪಡದೆ ಇರುವಾಗ ಭಯಪಡಿಸುವಂತ ಆತ್ಮದ ಮುಖಾಂತರ ದೇವರು ಅಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪನೆಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிசயங்களை செய்கிறார். ಶೈತಾನ ಬಲವನ್ನು ಎದುರಿಸುವಂತಹ, ಅದನ್ನು ಜಯಿಸುವಂತಹ ಅದ್ಭುತಗಳ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சிருஷ்டிப்பின் அற்புதங்களை செய்கிறார். ಸೃಷ್ಟಿಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆவிக்குரிய அற்புதங்களை செய்கிறார். ಆತ್ಮಿಕವಾದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஆம், சவுலுடைய மனக்கண்களை திறந்தது போல ಸೌಲಿನ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಗಳನ್ನು ತೆರೆದ ಹಾಗೆ தேவன் ஆவிக்குரிய கண்களை திறக்கக்கூடிய ஆவிக்குரிய அதிசயங்களையும் செய்கிறார். ದೇವರ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುವಂತೆ ಆತ್ಮಿಕವಾದ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವ இப்பொழுது நாம் ಆತನಾಗಿದ್ದಾನೆ. செய்தியின் மறுபகுதிக்கு கடந்து செல்வோம். ಈಗ ಇವು ಸುವಾರ್ತೆಯ 2ನೇ ಭಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ. தேவன் இவ்விதமாக 6 விதங்களில் எதற்காக அற்புதங்களை செய்கிறார்? ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ 6 ವಿಧಾನದಲ್ಲಿ ಯಾಕೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? முதலாவது, ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக அதிசயங்களை செய்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಜನರೆಲ್ಲರೂ ಮನಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. மத்தேயு 11 அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். ಮತ್ತೆಯು 11ನೇ ಅಧ್ಯಾಯ 20 ರಿಂದ 24ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದುತ್ತಾ ಹೋಗಿ. மத்தேயு 11 அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள். ಮತ್ತೆಯು 11ನೇ ಅಧ್ಯಾಯ 20 ರಿಂದ 24ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದುತ್ತಾ ಹೋಗಿ. அங்கே இயேசு கிறிஸ்து இவ்விதமாக எடுத்துரைத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. தேவனுடைய பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை அந்த பட்டணத்தார் கண்டார்களாம். ಅಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದಂಥ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿದ್ದಂಥ ಜನರೆಲ್ಲರೂ ನೋಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்த செய்கைகள், அற்புதங்களை அந்த பட்டணத்தார் கண்ட வேளையிலேயும் கூட அவர்கள் மனம் திரும்பாமல் போய்விட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை கடிந்து கொள்ள தொடங்கினார் என்று படிக்கிறோம். ಅಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದಂಥ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆ ಊರಿನಲ್ಲಿ ಇದ್ದಂಥ ಎಲ್ಲ ಜನರು ನೋಡಿದ್ರು ಸಹ ಅವರೆಲ್ಲರೂ ಸಹ ದೇವರನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದ ಕಾರಣ ಅಲ್ಲಿ ದೇವರು ಕಟಾಕ್ಷಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ.
ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் நிச்சயமாகவே அந்த ஜனங்களுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும் என்று எச்சரிப்பதை நாம் இந்த வசனங்களிலே படிக்கிறோம். ಅಲ್ಲಿ ಆ ಜನರು ಮನಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳದ ಕಾರಣ ಅವರ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾರೆ. கோரோசினே உனக்கு ஐயோ, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, ಕೊಲೋಸಿಯ ನಿಮ್ಗೆ ಅಯ್ಯೋ, ಬೆತ್ಸಾಯ ನಿಮಗೆ ಅಯ್ಯೋ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾಡಿದಂತ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು ಸೋದೋಮಿನಲ್ಲಿ ನಡೆಯುವುದೇ ಆದ್ರೆ அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்று ಆಗ ಅವರೆಲ್ಲರೂ ಆ ಒಂದು ಧೂಳಿನಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡು ನಮಗೋಸ್ಕರ ಮೊರೆ ಇಡುತ್ತಿದ್ರಲ್ವೋ. அப்படியானால் தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை எதற்காக செய்கிறார்? பட்டணங்களிலே அற்புதங்களை எதற்காக செய்கிறார்? சுவிசேஷ கூட்டங்கள் அல்லேலூயா பொது இடங்களிலே நடக்கும் போது அநேக ஜனங்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எதற்காக? அவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்படையும்படியாக. ದೇವರು ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಏಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ಜನರೆಲ್ಲರೂ ಮನಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಗುಂಪುಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬರ್ತಿದೀವಿ. பாவங்களை விட்டு விட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக தான் தேவன் அதிசயங்களை செய்கிறார். ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ದೇವರಿಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರುವುದಕ್ಕೆ ದೇವರ ಬಳಿ ಮನಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. 38 வருடங்கள் படுத்த படுக்கையாக கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். 38 ವರ್ಷ ಹಾಸಿಗೆಯಲ್ಲೇ ಬಿದ್ದಿದ್ದಂತಹ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். ಆ ಒಂದು ಅಂಗವಿಕಲನನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಪಡಿಸಿದನು. அந்த அற்புதங்களை செய்த பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். ಆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ ನಂತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். ಈಗ ನೀನು ಸ್ವಸ್ಥವಾಗಿದ್ದಿ, ಇನ್ನು ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡದಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நீங்கள் வீட்டிலே போய் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಯೋವಾನ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1 ರಿಂದ 14ನೇ ವಚನದವರೆಗೂ ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿರಿ. அப்படியானால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், ஜனங்கள் அற்புதங்களை காணும் போது, தங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கண்டடையும் போது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಜನರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಕಂಡ ನಂತರ ಅವರೆಲ್ಲರೂ ಮನಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದೇ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದೆ. அவர்கள் பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு பரிசுத்தமாக தேவனுக்கென்று தேவனுடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையே தேவன் அல்லேலூயா அறிவுறுத்துகிறார். ಅವರು ಪಾಪವಾಗಿರುವಂತಹ ಜೀವಿತವನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರಿಗೆ ತಕ್ಕ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದನ್ನೇ ದೇವರು ಬಯಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படியானால் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட அவைகளை அறிக்கை செய்து மனம் திரும்பினால் தேவன் தொடர்ந்து அதிசயங்களை செய்வார். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಪಾಪಗಳು ನಮ್ಮ ಬಳಿ ಇದ್ರೂ ಸಹ ಅದನ್ನು ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಕೊಂಡು ನಾವು ಮನಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಂಡರೆ ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. ಎರಡನೆಯದಾಗಿ எதற்காக தேவன் அதிசயங்களை செய்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? நாம் பிறருக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை பிறருக்கு அறிவிக்கும்படியாக தேவன் அற்புதங்களை செய்கிறார். ದೇವರು ಮಾಡಿದಂತ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರ ಬಳಿ ಹೇಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். ಮಾರ್ಕ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1 ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದುತ್ತಾ ಹೋಗಿ. கதரேனருடைய நாட்டிற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். ಅಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். ಮಾರ್ಕ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1 ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೂ. கதரேனருடைய நாட்டிற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். ಆ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அங்கே 6000 பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இருந்த ரோகங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து அந்த பிசாசுகளை விரட்டி விடுகிறார். 6000 ಶೈತಾನ್ ಹಿಡಿದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಆ ಶೈತಾನನನ್ನು ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟರು. இப்பொழுது அந்த பிசாசு பிடித்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால், ಈಗ ಆ ಶೈತಾನ್ ಹಿಡಿದ ಮನುಷ್ಯನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, 6000 பிசாசுகளிலிருந்து விடுதலை பெறுகிறான். 6000 ಶೈತಾನನ ಹಿಡಿತದಿಂದಲೂ ಆತನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಯಿತು. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சுகமாக்கப்பட்ட மனிதனை பார்த்து என்ன சொல்கிறார்? ಆ ಸ್ವಸ್ಥವಾದ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುತ್ತಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். 18ನೇ ವಚನದಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದಿರಿ. 18ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்கிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அந்த பிசாசு பிடித்திருந்தவன் சுகமான பிறகு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான்,
தானும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். ಆತನು ನೋಡುವುದಾದ್ರೆ ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಆ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? தன்னோடு இருக்கும்படியாக உத்தரவு கொடுக்கவில்லை, மாறாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொல்கிறார். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದನ್ನು ದೇವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ದೇವರು ಆತನಿಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, ನೀನು ನಿನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಿನ್ನ ಜನರ ಬಳಿ ಸೇರಿಕೋ, ಅವರ ಬಳಿ ನೀನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡಂತ ಎಲ್ಲವನ್ನು ನೀವು ಆತನ ಬಳಿ ಹೇಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்படியானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதற்காக அதிசயங்களை செய்கிறார் என்றால், நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படியாக மாத்திரமல்ல, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை சாட்சியாக நீங்கள் உங்கள் இனத்தாரிடத்தில் ஜனத்தாரிடத்தில் அறிவித்து அவர்களும் பரலோக ராஜ்யவாசிகளாக பரலோக தேவனுடைய புத்திரர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ದೇವನುடைய ವಿರುಪಮಾಯಿ இருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡುವಂಥ ಅತಿಶಯಗಳು ಏಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಅತಿಶಯಗಳನ್ನು ಕಂಡು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದನ್ನು ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರ ಬಳಿ ಹಂಚಿಕೊಂಡು ಅವರೂ ಸಹ ಪರಲೋಕದ ನಿವಾಸಿಗಳಾಗುವಂತೆ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದಂಥ ಪುತ್ರಗಳಾಗುವಂತೆ ನಾವೆಲ್ಲರೂ ಮಾಡಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಅತಿಶಯಗಳನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உங்கள் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಹಲವಾರು ಜನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರೆಂಬ ತಿಳುವಳಿಕೆಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಮೂರನೆಯದಾಗಿ தேவன் எதற்காக உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார்? ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கும்போது, ಮತ್ತೇಯು 8ನೇ ಅಧ್ಯಾಯ 2ರಿಂದ 4ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದುವಾಗ, இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಕುಷ್ಠರೋಗಿಗೆ ಅಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಉಂಟುಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து சுகமாக்கின வேளையிலே அந்த குஷ்டரோகியை பார்த்து, குணமாக்கப்பட்ட குஷ்டரோகியை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಕುಷ್ಠರೋಗಿಗೆ ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದ ನಂತರ ಆ ಕುಷ್ಠರೋಗಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஆசாரியனுக்கு உன்னை காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ಯಾಜಕನಿಗೆ ನೀನು ಹೋಗಿ ಇದನ್ನು ತೋರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அது மாத்திரமல்ல, மோசே கட்டளையிட்ட காணிக்கைகளை செலுத்துவாயாக என்று சொல்கிறார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಮೋಸೆಯು ನೇಮಿಸಿದಂತ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿಯೂ ಸಹ ಹೇಳಿದ್ರು. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அல்லேலூயா சொல்லி மகிழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ಹಲವಾರು ಜನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೇಳಿ ಹರ್ಷಿಸುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆனால் ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை செலுத்துவதிலே உண்மையுள்ளவர்களாக இருப்பதில்லை. ಆದ್ರೆ ಸೇವೆಗೆ ಕೊಡಬೇಕಿರುವಂತ ಕಾಣಿಕೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವುಳ್ಳವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஊழியத்தை தாங்குகிறவர்களாக இருப்பதிலே உண்மையுள்ளவர்களாய் இருப்பதில்லை. ಸೇವೆಯನ್ನು ಹಾದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸತ್ಯವುಳ್ಳವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தேவன் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ಆದ್ದರಿಂದ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಪುನಃ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை அநேகத்தில் அதிகாரியாக்குவார். ನೀವು ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಸತ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ರೆ ದೇವರು ಹಲವಾರು ವಿಧಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಅಧಿಕಾರಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சில வேளைகளிலே எதற்காக அற்புதங்களை செய்கிறார் என்றால், நீங்கள் ஊழியத்தை தாங்கும்படியாக. ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏಕೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ಸೇವೆಯನ್ನು ಹಾದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿಯೇ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காக அதிசயங்களை செய்கிறார்? ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾತಕ್ಕಾಗಿ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, ಕ್ರೈಸ್ತನ ಬರುವಿಕೆಗೆ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿಯೇ. லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ಲೂಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 11ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದುವುದೇ ಆದ್ರೆ, இயேசு கிறிஸ்து 70 பேரை தெரிந்து கொள்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 70 ಜನರನ್ನು ಆರಿಸುತ್ತಾರೆ. அவர்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். ಅವರಿಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அவர்களை தாம் சந்திக்க இருக்கக்கூடிய பட்டணங்களுக்கு நேராக அனுப்புகிறார். ಅವರು ಹೋಗಬೇಕಿರುವಂತ ಪಟ್ಟಣದ ಕಡೆಗೆ ಅವರನ್ನೆಲ್ಲರೂ ಕಳುಹಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர்கள் அவ்விதமாக 2 பேராக இயேசு கிறிஸ்து சந்திக்க போகிற பட்டணங்களை முன்கூட்டியே போய் அந்த இடங்களிலே ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಇಬ್ಬರಿಬ್ಬರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೋಗಬೇಕಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜಾಗಕ್ಕೂ ಹೋಗಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡಿಕೊಂಡು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து மிகவும் சந்தோஷத்தோடு பேசுகிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಸಂತೋಷಕರವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அவர்கள் பேசின காரியம் என்னவென்றால், ಅವರು ಮಾತನಾಡಿದ ಕಾರ್ಯವೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ, கர்த்தாவே, ದೇವರೇ, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ಶೈತಾನು ನಮಗೆ ವಿಧೇಯನಾಗುತ್ತಿದೆ.
அப்படியானால் அவர்களுடைய சந்தோஷம் என்னவென்றால் தேவன் கொடுத்த வல்லமை கொண்டு அவர்களால் பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள முடிகிறது. பிசாசின் வல்லமைகள் அனைத்தும் தேவனுடைய வல்லமைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ಸಂತೋಷಪಡುகிறார்கள். ಆ ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಉಂಟಾದ ಸಂತೋಷವೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಬಲದಿಂದ ಶೈತಾನನನ್ನು ಅವರು ನಡುಗಿಸಬಹುದು, ಶೈತಾನು ಸಹ ಅವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತಿದೆ ಎಂಬುದೇ. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅವರನ್ನು ನೋಡುತ್ತಾ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறபடியினால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். ಸೈತಾನನು ನಿಮಗೆ ವಿಧೇಯನಾಗುವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿರಿ. நீங்கள் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்றால், ನೀವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷ ಪಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியால் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். ನಿಮ್ಮ ಒಂದು ಹೆಸರು ಆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷ ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்படியானால் ಆ ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காக அற்புதங்களை கொடுக்கிறார்? ದೇವರು ತಮ್ಮ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏತಕ್ಕಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, எதற்காக அதிசயங்களை செய்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, எதற்காக வல்லமையை கொடுக்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அவருடைய ஜனங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டவைகளாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்விதமான அதிசயங்களை செய்கிறார். ಆತನ ಜನರ ಹೆಸರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಹಾಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಅತಿಶಯಗಳನ್ನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகவேதான் யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே வாசிக்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೋಹಾನ್ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 30-31ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದ್ತೀವಿ. யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். ಯೋಹಾನ್ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 30-31ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದುತ್ತೀವಿ. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு சில அற்புதங்களையும் அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದಲ್ಲದೆ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ 32ஆம் வசனம் 32ನೇ ವಚನವು 31ನೇ ವಚನ 32ஆம் வசனம் 32 30ஆம் வசனத்தை போடுங்க. 30ஆம் வசனம் 30ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். ಯೇಸು ಇನ್ನು ಬೇರೆ ಎಷ್ಟೋ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಮುಂದೆ ಮಾಡಿದನು, ಅವುಗಳು ಈ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದಿಲ್ಲ. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், ಆದರೆ ಯೇಸು ದೇವರ ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನೆಂದು ನೀವು ನಂಬುವಂತೆಯೂ, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும், ನಂಬಿ ಆತನ ಹೆಸರಿನ ಮೂಲಕ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆಯೂ இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ಇಷ್ಟೆಲ್ಲ ಬರೆದದೆ. அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக அற்புதங்களை செய்கிறார்? ಆ ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾತಕ್ಕಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? மனம் திரும்பும்படியாக, ಮನಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ, பிறருக்கு அதிசயங்களை அறிவிக்கும்படியாக, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅತಿಶಯವನ್ನು ಹೇಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ, ஊழியத்திற்கு உதவியாய் இருக்கும்படியாக, ಸೇವೆಗೆ ಸಹಾಯಕರವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ, கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தமாகும்படியாக, ಕ್ರೈಸ್ತನ ಬರುವಿಕೆಗೆ ಸಿದ್ಧರಾಗಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ. நான் பொதுவாக என்னுடைய சர்ச்சில் 1.5 மணி நேரம் மெசேஜ் கொடுப்பேன். ನಾನು ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಒಂದೂವರೆ ತಾಸು ತನಕ ನಾನು ಸಂದೇಶವನ್ನು ஆனால் ನೀಡ್ತಿದ್ದೆ. பாஸ்டர் எனக்கு கொடுத்தது வெறும் 1/2 மணி நேரம். ಆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ನನಗೆ ಅರ್ಧ ಗಂಟೆ ತಾಸು ಮಾತ್ರ ಕೊಟ್ರು. ஆனாலும் 3/4 மணி நேரத்துல முடிக்க தேவன் கிருபை ಆದ್ರೆ செய்திருக்கிறார். 3/4 ಗಂಟೆ ತಾಸಲ್ಲಿ ಮುಗಿಸುವಂತೆ ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும், ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡದಂತ ಅತಿಶಯಗಳನ್ನು, எண்ணி முடியாத அற்புதங்களையும் ಲೆಕ್ಕಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು நம்முடைய தேவன் செய்ய வல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களைப் போல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய யுகத்திலேயும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗೆ ಬಂದ ಜನರಿಗೆ ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನೇ ಈ ಒಂದು ಕ್ರೈಸ್ತನ ಯುಗದಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ನಮಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நான் மாம்சமான யாவருக்கும் தேவன் என்று சொல்கிறார். ಮಾಂಸವಾದ ಯಾವರಿಗೂ ನಾನು ದೇವರಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. யாரும் விடுபட்டவர்கள் அல்ல, ಯಾರು ಸಹ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವರಲ್ಲ, எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் ಎಲ್ಲರೂ இருக்கிறது. ರಕ್ಷಣೆಗೊಳಗಾಗಬೇಕೆಂಬುದೇ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆகவே என்னால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ಯಾವುದಾದ್ರೂ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஆகவே நாம் பாடலாம், ಅದರಿಂದ ನಾವು ಹಾಡ್ತೀವಿ, No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. எல்லாரும் எழும்பி நிற்போமா? No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? என்
ಪ್ರೀತಿ ಕನಿಕರವು ತುಂಬಿದಂತ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் எடுத்துரைத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ಮೀಕ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ನೀವು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. நீர் ஆசீர்வாதத்தின் அற்புதங்களை செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ನೀವು ಆಶೀರ್ವಾದದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ, ನಿಮಗೆ நீர் அள்ள அள்ள குறையாத அளவிற்கு நிரம்பி வழியக்கூடிய அதிசயங்களையும் செய்கிறீர், உமக்கு நன்றி. ನೀವು ಉಕ್ಕಿ ತುಂಬುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீர் உமக்கு பயப்படுகிற பயத்தை ஏற்படுத்தும் விதமாக சில வேளைகளிலே கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை எச்சரிக்கும்படியாக நியாய தீர்ப்பின் அற்புதங்களையும் செய்கிறீர். அதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக நன்றி. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಭಯಪಡುವಂತಹ ಒಂದು ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳ ನ್ಯಾಯಸ್ಥಾಪನೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தாவே சில வேளைகளிலே பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிசயங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಶೈತಾನದ ಬಲವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಮಾಡುವಂತಹ ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. சிருஷ்டிப்பின் அற்புதங்களை செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ಸೃಷ್ಟಿಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೀವು ಮಾಡ್ತೀರಿ, ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆவிக்குரிய அதிசயங்களை செய்கிறீர், உமக்கு நன்றி. ಆತ್ಮಿಕವಾದ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ, ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தாவே விதமான அற்புதங்களை எதற்காக செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே, அதற்காக நன்றி ದೇವರೇ, ಈ செலுத்துகிறோம். ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಏತಕ್ಕಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஜனங்கள் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படியாகவே நீர் அதிசயங்களை செய்கிறீர், அதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ಜನರು ಮನಸ್ಸಾಂತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಕೊಟ್ಟಂತ ಈ ಒಂದು ಪ್ರವಾದನೆಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. தாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதிசயங்களை பிறருக்கு அறிவிக்கும்படியாக நீர் அதிசயங்களை செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ತಾವು ಪಡೆದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தாவே, நாங்கள் பெற்ற அற்புதங்களினாலே உமக்கு ஊழியத்தை செய்யும்படியாக, ஊழியங்களை தாங்கும்படியாக, உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்தும்படியாக, உம்முடைய நாம மகிமைக்கென்று காணிக்கைகளை செலுத்தும்படியாக நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு நன்றி. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು, ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ದಾದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ, ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಅಪ್ಪ ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அதிசயங்களை நாங்கள் சொல்லி மகிழ்கிறவர்களாக மாத்திரமல்ல, ದೇವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೇಳಿ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವರೇ, எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அடைவோம் என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டும், உடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ನಮ್ಮ ಹೆಸರು ಆ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದನ್ನು ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟೆಂಬ ನಿಶ್ಚಯವನ್ನು ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. கர்த்தாவே, கேட்ட சத்தியத்தை நாங்கள் காது கொண்டு கேட்டவர்களாக மாத்திரமல்ல, ನಾವು ಕೇಳಿದಂತ ಸತ್ಯವನ್ನು ಬರೀ ಕಿವಿಯಿಂದ ಕೇಳಿದವರ ಹಾಗಿರದ ಹಾಗೆ அதன்படி செய்கிறவர்களாக, ಅದೇ ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವವರ ಹಾಗೆ, அதன்படி வாழ்கிறவர்களாக, ಅದೇ ರೀತಿ ಜೀವಿಸುವಂತವರಾಗಿ, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அல்லேலூயா கட்டி எழுப்பப்பட்டவர்களாக, ಆ ಬಂಡೆ ಆ ಕ್ರೈಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟಿ ಎದ್ದೇಳಿಸದ ಹಾಗೆ, எவ்வளவு புயல் வந்தாலும்,
ಎಷ್ಟೇ ಬಿರುಗಾಳಿ ಬಂದರೂ எவ்வளவு ಸಹ பெருங்காற்று வீசினாலும் ಎಷ್ಟೇ ಬಿರುಗಾಳಿ ಬಂದರೂ ಸಹ நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் என்று ನಾನು ನಿಲ್ಲುವಂತ ಆ ಒಂದು ಬಂಡೆ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದು ಕ್ರೈಸ್ತ ಯೇಸು ಮಾತ್ರವೇ. உறுதிப்படுத்தி வாழ ಆ ರೀತಿಯಾಗಿ ದೃಢವಾಗಿ ಜೀವಿಸದಕ್ಕೆ தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ದೇವರು ನೀವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ஒவ்வொருடைய விசுவாச வாழ்க்கையும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ವಿಶ್ವಾಸದ ಜೀವಿತವು அல்லேலூயா கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டதாக காணப்படும்படியாக ಕ್ರೈಸ್ತನ ಎಂಬ ಅಡಿಪಾಯದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟದಾಗಿರಲಿ ದೇವರೇ. தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ தேவன் தாமே அதிசயங்களை செய்தருளும். ದೇವರೇ ನೀವೇ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿರಿ, பலப்படுத்தும், ಬಲಪಡಿಸಿರಿ, மேன்மைப்படுத்தும். ಉನ್ನತಪಡಿಸಿರಿ. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಿಯವಾದ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಮೊರೆಯಿಡುತ್ತೇನೆ. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ, ஆமென். Praise the Lord. நாம் எல்லோருமாக சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக. ஆமென். May God bless you all richly. May go happily. God bless you. Hallelujah. Amen.